ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ்ச்சி சமையலறை. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சடிக்கு தேவையான மாங்காய் எடுத்திருக்கோம். அதாவது இது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கும், மாங்காவும் இருக்கும் பழுத்ததாகவும் இருக்கும். அதனால் இதை வச்சு நம்ம எப்படி பச்சடி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெந்தயமும் கடுகும் சேர்த்துக்கலாம். அது ரெண்டும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 2 காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த கழுவி அரிஞ்சு வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இது என்னென்னா மாம்பழ கலரில் இருக்குன்னு பார்க்காதுங்க, அது கொஞ்சம் காய்வடாகவும் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மாங்காய் இது. அதில் செஞ்சால் நல்லா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மாங்காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டம்ளரு. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். வெல்லம் இனிப்பு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம், அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம் மாங்காய் வேகிறதுக்குள்ள. இதில் கொஞ்சம் மண் இருக்கும், அதனால் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் பாகு மாதிரி காமிச்சிக்கலாம். வெல்லம் நல்லா பாகு மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். மாங்காய் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகை சேர்த்துக்கிறோம். இப்போது கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.